தமிழகத்தில் திமுக கூட்டணி நிச்சயம் உடையும். புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்ததன் மூலம் எங்களது கொள்கை தென் மாநிலத்திலும் வெற்றியை தொடங்கியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக பாஜக சார்பில் 234 தொகுதிகளிலும் பாஜகவின் தேர்தல் அலுவலகங்கள் திறப்பு உள்ளிட்ட தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ளோம் என்றும், காங்கிரஸ் இல்லாத பாரதம் உருவாக்க வேண்டும் என்ற கொள்கையோடு அமித்ஷாவின் தலைமையில் பாஜக தேர்தல் பணியை தொடங்கிய நிலையில் இந்தியா முழுவதிலும் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது தென் மாநிலத்திலும் புதுச்சேரியிலும் காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்ததன் மூலம் வெற்றியை தொடங்கியுள்ளோம் எனவும், நாராயணசாமியின் இயலாமையால் புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்துள்ளதாகவும், காங்கிரஸ் கட்சி தற்போது இந்தியாவில் இல்லை, ஒரு சில இடங்களில் மட்டும் உள்ளது. தமிழகத்திற்கு ராகுல் காந்தி சென்றதால் தமிழகத்திலும் காங்கிரஸ் அழிந்து போகும். ஸ்டாலின் திமுகவை நடத்துவது, கட்சி நடத்துவது நிர்வாகிகளுக்கே பிடிக்கவில்லை. பாஜக எம்எல்ஏக்களுக்கு பேரம் பேசவில்லை. அந்த குற்றச்சாட்டை ஸ்டாலின் நிரூபிக்க வேண்டும் என்றார். கூட்டணி பேதமின்றி அனைத்து தொகுதிகளிலும் தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ளது என்றும், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது உலக நாடுகள் பிரச்சனை, குறைக்க வழிவகை செய்வோம் என்றார். பத்திரிகை சகோதரர்கள் மற்றும் கேமராமேன் உள்ளிட்ட ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அத்தனை 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் எங்களுடைய தேர்தல் அலுவலகங்களை திறக்கும் பணி மற்றும் தேர்தல் முன்னோட்டமான தேர்தல் பணிகள், பூத் கமிட்டி மாநாடு, மகளிர் சந்திப்பு, சமுதாய தலைவர்கள் சந்திப்பு, இப்படி எங்களுடைய தேர்தல் பணிகளை சட்டமன்ற வாரியாக நடத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு சி.டி. ரவி அவர்களும் நானும், அதே போல தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் திரு கிஷன் ரெட்டிஜி அவர்களும், மாண்புமிகு அமைச்சர் திரு வி.கே. சிங் அவர்களும், தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டிஜி அவர்களும் தமிழகம் முழுவதும் அனைத்து சட்டமன்றத்துக்கும் செல்வதற்கான தொடக்கமாக இன்றைக்கு மதுரை தெற்குக்கு நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு மேட்டுப்பாளையத்தில் எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் திரு சி.டி. ரவி அவர்களும் கலந்து கொள்கின்ற கூட்டங்கள் நடுவே தொடர்ந்து எங்களுடைய நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் தேர்தல் தயாரிப்புக்கான பணிகளுக்கு சுற்றுப்பயணம் செல்ல இருக்கின்றோம். எங்களுடைய முன்னாள் தேசிய தலைவரும் இப்போதைய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷாஜி அவர்கள் பாரத தேசத்திலிருந்து காங்கிரஸ் இல்லாத தேசத்தை, அதாவது காங்கிரஸ் முக்த் பாரத், காங்கிரஸ் இல்லாத பாரத்தை உருவாக்குவதற்காக கடந்த 6 வருடங்களாக மிக கடுமையாக உழைத்தார்கள். அதே போல வட இந்தியாக்களில் காங்கிரஸ் ஆனது துடைத்தெறியப்பட்டது. இப்பொழுது தென் பாரதத்திலும் இங்கிருக்கின்ற பாண்டிச்சேரியில் இருந்த காங்கிரசும் துடைத்தெறியப்பட்டிருக்கிறது. அந்த காங்கிரசினுடைய முதலமைச்சரனுடைய இயலாமையால், அவருடைய நல்ல ஆட்சி பண்ண முடியாதனால அங்கேயும் அவர்களுக்கு வீழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால தான் அவர்களுடைய எம்எல்ஏக்கள், அவர்களுடைய அமைச்சர்களே தானாக முன்வந்து அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவியை ராஜினாமா செய்து விட்டிருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு காங்கிரஸ் அங்கும் இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. இனி இந்தியாவிலே காங்கிரஸ் எங்கும் இல்லை. ஒரு சில இடங்களில் தமிழ்நாட்டில் 1-2 இடத்துல கூட்டணியில் வந்திருக்கிறார்கள். அதுவும் இப்போ ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. அது தமிழ்நாட்டுக்கு அவருடைய வந்ததுனால தமிழகத்திலும் காங்கிரஸ் இல்லாத சூழ்நிலை உருவாகக்கூடும். வருகிற சட்டமன்ற தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும். நேற்றைக்கு கூட எங்களுடைய முன்னாள் தேசிய தலைவர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களும் நேற்றைக்கு சேலத்தில் நடைபெற்ற இளைஞரணி மாநாட்டில் கலந்து கொண்டு தேர்தல் பரப்புரை செய்தார்கள். அதிலையும் சொன்னார்கள், நாங்கள் அதிக பெரும்பான்மையோட இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்ல அதற்கான பணிகளை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். தமிழகம் முழுவதும் எங்களுடைய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகிற 25ஆம் தேதி அன்றைக்கு கோயம்புத்தூரில் மரியாதைக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்ற மிக பிரம்மாண்டமான தேர்தல் பரப்புரை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அதில் பல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் கலந்து கொள்ள இருக்கிற பல லட்சக்கணக்கான
தொண்டர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து 28ஆம் தேதி அன்றைக்கு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் விழுப்புரத்தில் கலந்து கொள்ள இருக்கின்ற தேர்தல் பிரச்சார கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இதைத் தொடர்ந்து எங்களுடைய தேசிய தலைவர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு அன்போடு பகிர்ந்து கொள்கிறேன். பாரத நாட்டில் காங்கிரஸ் இல்லாத ஒரு ஆட்சி நீங்க கொண்டு வரணும்னு சொல்றீங்க. ஆனா ஜனநாயக படுகொலை செஞ்சுக்கிறீங்க. திரைமறைவு அரசியல் பேரத்தை நடத்தி நீங்க வந்து இந்த ஜனநாயக படுகொலை செஞ்சிருக்கீங்க. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம். ஸ்டாலின் வந்து ஒன்று இருந்த அவர் எம்எல்ஏவே தக்க வச்சுக்க முடியல. தமிழ்நாட்டிலையும் கூட அவருடைய எம்எல்ஏவை தக்க வச்சுக்க முடியல. பாண்டிச்சேரியிலும் அவருடைய எம்எல்ஏவை தக்க வச்சுக்க முடியல. இது அவருடைய நிர்வாகிகளை தக்க வச்சுக்க முடியல. இந்த இதுதான் அவர்களுடைய இயலாமை. அவர்களுடைய மேல நம்பிக்கை இல்லாதான் அவர்களுடைய எம்எல்ஏக்கள் பதவி ராஜினாமா செய்கிறார்கள். அதே போல தமிழ்நாட்டிலையும் அவர்கள் வந்து அவங்க கட்சியிலிருந்து வெளியில வர்றாங்க. மிக முக்கியமான நிர்வாகிகள் அவங்க கட்சியிலிருந்து வெளில வந்து, அதுவும் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து இணைந்திருக்கிறார்கள் என்றால் அது ஸ்டாலின் அவர்களுடைய அந்த கட்சியினுடைய பிடிப்பு, அவர் கட்சி நடத்துவது அவர்களுடைய நிர்வாகிகளுக்கு பிடிக்கவில்லை என்பதை தான் இதை காட்டுகிறது. திரைமறைவு பேரம் நடத்துறீங்கன்றத குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார். எந்த இடத்திலும் எந்த விதமான பேரமும் நடக்கல. அப்படி இருந்தால் திரு ஸ்டாலின் அவர்கள் அதை நிரூபிக்க வேணும். சும்மா போய் வாய்ஸ் அவடால் பேசக்கூடாது. அவர் சார் பிப்ரவரி 24ஆம் தேதி திமுக காங்கிரஸ் வந்து இடையே வந்து தொகுதி பங்கீடு நடத்த இருக்காங்க. பாஜக அதிமுக எப்ப நடத்த போறீங்க? தொகுதி பங்கீடு நடத்துறதுக்கு முன்னாடியே தெற்கு தொகுதி வந்து பாஜகவுக்கு அப்படின்றத நீங்க வந்து இப்ப அலுவலகம் திறந்திருக்கீங்க. அதை எப்படி சார் பார்க்கலாம்? அதாவது எங்களுடைய கூட்டணி, அப்பதான் சொன்னேன், நாங்கள் எங்களுடைய தொகுதி கூட்டணி தொகுதி என்று எந்த பேதம் பார்க்கவில்லை. அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் ஜெயிக்க வேண்டும், எங்களுடைய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் எங்களுடைய பணிகளை துரிதப்படுத்தி இருக்கிறோம். அதே நேரத்தில் தான் எங்களுடைய தேர்தல் அலுவலகங்களையும் 234 தொகுதிகளிலும் திறந்து வைக்கிறோம். பாஜக வந்து கழகங்கள் இல்லாத தமிழகம் சொல்லி ஒரு முழக்கம் எழுப்புறீங்க. திடீர்னு காங்கிரஸ் இல்லாத தமிழகம் சொல்றீங்க. இது காங்கிரஸ் இல்லாத தமிழகம் அகில இந்திய அளவில் எடுக்கப்பட்ட முடிவு. அது இந்தியா முழுவதும் துடைத்தெறியப்பட்டிருக்கிறது. அதாவது இப்பொழுதைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறது. தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இணைந்து போட்டியிடுகிறோம். தமிழ்நாட்டில் வந்து அதிமுக பாஜக பெட்ரோல் டீசல் விலையை மையமாக வைத்து தமிழகம் மீதும் பரவரமாக அந்த போராட்டங்கள் ஈடுபட்டிருக்காங்க. இது உங்களுடைய வெற்றிக்கான இது வந்து பாதிப்பு? எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இன்றைக்கு உலக அளவிலான பிரச்சனை இது. உலக நாடுகள் முழுவதும் இன்றைக்கு கொரோனாவுக்கு பிறகு ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறது பொருளாதாரத்தில். அதனுடைய தாக்கம் சர்வதேச, அதாவது பெட்ரோல் டீசல் விலை என்பது சர்வதேச விலைகளை பொறுத்து இங்கு அமைகிறது. அரசாங்கமும் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறது. கூடிய சீக்கிரம் விலைகள் குறையும் என்பது எதிர்பார்க்கும். தமிழகத்தில் தமிழ் மொழி வெல்லணும்னா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சூர்யா சொல்லியிருக்காரு. அது வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா இது ஒரு மிரட்டலாக பார்க்குறாங்க. தமிழ் மொழி வாழணும்னா நீங்கள் இந்துத்துவாக ஓட்டளிக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாடையும் தமிழ் மொழியையும் காட்பதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. அதுதான் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். எங்களுடைய தேசிய இளைஞரணி தலைவர் அதுதான் சொல்லியிருக்கிறார். சார் கூட்டணியே உடன்படாம இவங்க மகாலட்சுமி அவர்கள் வந்து வேட்பாளர் மாதிரி இப்ப நீங்க பிரச்சாரம் வர்றீங்க. தெற்கு தொகுதி பாஜக வெற்றி உறுதின்றத சொல்றீங்க. தாமரை அந்த சின்னங்கள்லாம் போட்டு வர்றீங்க. அதை எப்படி சார் எடுத்துக்கலாம்? இது பாருங்க, நாங்க மதுரை தெற்குல மட்டும் கிடையாது, 234 தொகுதியில் இந்த பணிகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். கூட்டணி கட்சிகளுக்கான நாங்கள் செய்யும் பணிகள் கூட்டணி கட்சிகளுக்கு உதவியாக இருக்கும். சார் 24ஆம் தேதி அதிமுக சார்பில் அதிமுகவை காப்பாற்றுவேன்ற மாதிரி தீபம் ஏற்றணும் அப்படி மாதிரி சொல்றாங்க. ஏன்னா எதிர்கட்சிகள் ஏற்கனவே பின்வாசல் வழியா வந்துட்டு பாஜக வந்துட்டு தமிழகத்தை இந்த மாதிரி ஆட்சிகள் இது பண்ண பாக்குறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கும் போது அதிமுகவை காப்பாற்றுவேன் தீபம் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா அதிமுகவுக்கும் பயம் வந்துருச்சா? பாஜக இந்த மாதிரி ஏதாச்சும் நம்மளை கட்சி இது பண்ணிருன்ற மாதிரி என்ன சார், அதை எப்படி எடுத்துக்கலாம்? நீங்க பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி தனிச்சே நாங்கள் 96 எங்களுடைய எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கோம். அதை தொடர்ந்து கூட்டணியில் நம்ம ஜெயிச்சிருக்கோம். இன்றைக்கு நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம். கூட்டணி தர்மப்படி நாங்கள் தேர்தலை சந்திப்போம். இந்தியாவில் வந்து ஊழலுங்கிற புற்றுநோய் வந்து வளர்ந்துட்டு வருது. அதை அழிக்கணும்னு சொல்லி சகாயம் அதாவது ஊழலை இந்தியா முழுவதும் முதல்ல ஒழிச்சது பாரதிய ஜனதா கட்சி. கடந்த 6 ஆண்டாக மத்திய அரசாங்கத்தில் எந்தவித சிறு ஊழல் கூட நடைபெறவில்லை என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் மிக பிரம்மாண்டமான வரலாறு காணாத அளவு
ஊழலை செய்தது திமுகவும் காங்கிரசும். அவர்களை விரட்டுவது தான் நம்மளுடைய ஒரே நோக்கமாக இருக்கும். பெட்ரோல் டீசல் விலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துட்டு வருது. அது மத்திய அரசு தான் அதுக்கு காரணம் சொல்லிட்டு திமுக இன்னைக்கு கூட போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. இது பத்தி அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் காலையில் எந்திரிச்சோன்னவே மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. நம்ம நல்லது செய்தால் கூட அதை நெகட்டிவாக சொல்றது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேலையாக இருக்குது. இது நான் மறுபடியும் சொல்றேன், சர்வதேச அளவிலான பிரச்சனை. அந்த சர்வதேச மார்க்கெட்டில் இருக்கிற நிலவரம் நிச்சயமாக அரசாங்கமும் இதை கவனத்தில் கொண்டுட்டு இருக்காங்க. அது நீங்க இன்னும் கூட பாருங்க, 2013 2014 என்ன விலை இருந்தது? கேஸ் 1000 ரூபாய்க்கு மேல இருந்தது. ஆனா இன்னைக்கு 700 ரூபாய் தான் இருக்கிறது. கட்டுக்குள்ளதான் இருக்கிறது. தொடர்ந்து அது கட்டுக்குள்ளதான் இருக்கும். இல்லைங்க, அதுதாங்க நானும் சொன்னேன். 2013 14 அதாவது மே மாசத்துக்கு முன்னாடி என்ன விலை இருந்ததுன்னு பாருங்க, இன்னைக்கு என்ன விலை இருக்குன்றதையும் பாருங்க, எந்த அளவுக்கு குறைஞ்சிட்டு வந்திருக்கின்றதையும் பாருங்க. இது இன்றைக்கு ஊதி பெரிதாக்கப்படுகிற ஒன்றாக தான் இருக்கிறது. அதுவும் விரைவில் கட்டுப்படும். நேர்மையான அதிகாரி என்று சொல்லப்பட்ட சகாயம் இப்ப அரசியலுக்கு வரேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால உங்களோட அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி வாய்ப்புக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படுமா? எங்களுக்கு யார் வந்தாலும் எந்த பாதிப்பும் இல்லை. எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை அடிப்படையாக கொண்ட கட்சி, எங்களுடைய சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட கட்சி. அதனால யார் வந்தாலும் எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. உங்களுடைய கூட்டணியில் இப்போ கமலஹாசன் போன்ற மற்ற பிற கட்சிகள் சேர்ந்தவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கமலஹாசன் திமுக அவருடைய கூட்டணி வைக்கிற மாதிரி அதாவது பேச்சுவார்த்தை ஈடுபட்டு அவரே கூறியிருக்காரு, பேச்சுவார்த்தை நடத்திட்டு. இது எல்லாமே எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர், கூட்டணிக்கு தலைமை வகிக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க எல்லாரும் இணைந்து பேசும்பொழுது என்ன கட்சிகள் உள்ள வருவாங்கன்றது நமக்கு தெரியும். சார், உங்க கூட்டணியை உடைக்கும் மதத்துல டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் வந்தா நாங்க ஏற்றுக்கொள்வோம் அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது அவர் என்ன சொன்னாருன்றது எனக்கு தெரியல. நீங்க சொல்ல வர்றீங்க, அதை நான் என்னன்றதை பார்த்துட்டு நான் சொல்றேன். 25ஆம் தேதி அன்றைக்கு கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியை ஏற்பாடு பண்ணுகின்ற கூட்டமாக இருக்கிறது. அது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டும் கலந்து கொள்கின்ற கூட்டம். தற்போது ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா விவசாயிகள் போராட்டத்துக்கான டிராக்டர் ஓட்டி கேரளாவில் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அதெல்லாம் தொடர்ந்து அவருடைய பிரச்சாரம்ன்றது தமிழகத்திலையும் தென் மாநிலங்களில் வந்து நிறைய அளவுக்கு இருக்கு. அது உங்களுடைய தேர்தல் வெற்றியை பாதிப்பு ஏற்படுத்துமா காங்கிரஸ்? அதாவது நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ராகுல் காந்தி எங்கெங்க போறாரோ அந்தந்த மாநிலத்தில் தோல்வி என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. ரெண்டாவது, விவசாய சீர்திருத்த சட்டங்களை பத்தி பேசுறாரு. விவசாய சீர்திருத்த சட்டங்களை கொண்டு வரணும்னு சொன்னதே இதே காங்கிரசும் இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். இது கேரளாவில் பண்ணியிருக்காரு. கேரளாவில் ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் சிஸ்டமே கிடையாது. அப்படிதான் அவருங்க கேரளாவில் இன்னைக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட அவர் தான் இன்றைக்கு விவசாயிகளுக்கு அதாவது விவசாயிகளும் விவசாய அமைப்பு சார்ந்தவர்களும் காலங்காலமாக என்ன கேட்டாங்க, அவர்களுடைய பொருளுக்கு அவர்கள் விளை வைக்கணும்னு கேட்டாங்க. அதை தான் நம்ம செஞ்சிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் வாக்குறுதியா முக்கியமான எது சார் முன்னிறுத்தப்படும்? பூர்ண மத விலக்கு உள்ளிட்ட பல்வேறு எங்களுடைய தேர்தல் அறிக்கை மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்க போகிறது. எங்களுடைய நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் எங்களுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும். தொடர்ந்து அதிமுக அரசு மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்களேன். திட்டங்கள் எல்லாமே ஸ்டாலின் சொல்லிதான் நிறைவேற்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இது போன்ற விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க? அதாவது முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்ல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ விவசாய கூட்டுறவு சொசைட்டியில் கூட கடன் தள்ளுபடி, இது எல்லாம் முன்கூட்டியே அதை தெரிஞ்சு கொண்டு ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டுட்டு நான் சொல்லி தான் செய்கிறேன்றது சொல்கிறாரு. ரெண்டாவது, நல்ல திட்டங்கள் செய்த பிறகு அதை வரவேற்கிற மனசு ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை. முதலமைச்சர் நல்ல பல திட்டங்களையும் விவசாயிகளுக்காகட்டும் ஏழை மாணவர்களுக்காகட்டும் பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. ஸ்டாலினுடைய பொய் பிரச்சாரம் தான் இது எல்லாமே. இந்தியாவிலே முதல்ல 33% இடஒதுக்கீடை தொடர்ந்து கடைபிடிக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிலையும் நாங்கள் இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் சிதம்பரம் பேசும்போது
காங்கிரஸ் கட்சியின் முதல்ல வந்து பொய் சொல்றதை வந்து நிறுத்தணும் அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க அவரே விமர்சிச்சிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பூத் கமிட்டி அமைக்காம நீங்க இவ்வளவு பேர் அமைச்சிருந்தீங்க, நானே வந்து சிஎம் ஆயிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இதாங்க நீங்க பாருங்க, இதுல இருந்தே தெரியுது காங்கிரஸ் வந்து அவரே ஒரு ஒப்புதல் வாக்குதல் மூலத்தை கொடுத்திருக்கிறாரு தான் நமக்கு தோணுது. காங்கிரஸ் கட்சியே தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு காங்கிரஸ், அதை நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கேன். திமுகனுடைய கூட்டணி என்னைக்கு வேணாலும் உடையும் அப்படின்றத நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கான சூழ்நிலைகளும் நல்லா தான் இருக்கிறது. அதை நீங்க கூடிய சீக்கிரம் எதிர்பார்ப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். தலைவரே